எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமுடைய இயேசுவின் நாமம். வானத்திலும் கீழே பூமியின் மேலே நம்மளை ரட்சிக்கிற ஒரே நாமம் இயேசுவின் நாமம். வானோர் பூதலத்தோர் யாவருடைய முழங்கால்களும் அடங்கும் ஒரே நாமம் இயேசுவின் நாமம். அந்த நாமத்தினால் பிசாசு நடுங்குகிறது. இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கும் அற்புதங்கள் நடக்கிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்தில் பல நாமங்கள் காணப்படலாம், பல பெயர்கள் காணப்படலாம். ஆனால் ஒரே ஒரு பெயர் இயேசு. இயேசு என்று சொன்னாலே ரட்சிப்பு என்ற அர்த்தம். இயேசு என்று சொன்னாலே விடுதலை. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இடையில்லா நாமம், இன்ப நாமம். அந்த நாமம் தான் நமக்காக கொடுக்கப்பட்ட இயேசு என்ற பெயருள் பெயர். இயேசு இந்த உலகத்திலே மனிதனுக்காக கொடுக்கப்பட்ட ஒரே இரட்சகர். பிதாவுக்கும், அதாவது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில பாவம் சுவராக வந்துவிட்டது. மனிதன் தேவனை பார்க்க முடியாமல் போய்விட்டது. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியாதபடி திரை நடுவாக நின்றதை போலவே அங்கே தேவனுக்கு மனிதனுக்கு இடையில பாவம் என்ற சுவர் நடுவாக நின்றது. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்ததின் மூலமாக அங்கே மனுக்குலத்துக்கும் பிதாவுக்கும் இடையில் இருந்ததான அந்த சுவரை உடைத்தார், தடையை நீக்கினார். பிதாவின் மனுக்குலத்தை பிதாவோடு ஒப்புரவாக்கும்படி சமாதானக்காரராக, உடன்படிக்கையின் தேவனாக, அவரே மத்தியஸ்தராக இந்த பூமியில் அங்கே காணப்பட்டார். எனக்கு அருமையானவர்களே, இயேசு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிதான கிருபை. அவர் நமக்காக மரித்தார். நாம் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்தார். நாம் அடிக்கப்பட வேண்டிய அவர் இடத்துல அடிக்கப்பட்டார். நமக்காக அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். ஆம், இயேசுவை இன்றைக்கும் நீங்கள் விசுவாசிக்கும் போது தைரியமாய் அவரிடத்தில் வர முடியும். அவரிடத்துல நம்ம கேட்க முடியும். நாங்கள் கவனிக்கிறோம், யோவான் சுவிசேஷத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொன்னார். யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 23வது வசனத்துல, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் பிதாவினிடத்தில், நாம் இயேசுவின் நாமத்தினால் கேட்டால் அதை பிதா தருவார். நாம் இன்றைக்கு கேட்க வேண்டிய ஒரே நாமம் இயேசுவின் நாமம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் நாம் பிதாவினிடத்தில் கேட்கும் போது இயேசுவின் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை தருவார். இன்றைக்கு அநேக நேரங்களில புனிதர்களின் நாமங்களை நம்ம நினைச்சு எங்களை பார்த்து ரட்சியும் என்று சொல்கிறோம். புனிதர்கள் நமக்காக மரிக்கவில்லை. புனிதர்கள் நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கவில்லை. சில வேளைகளில நாம் புனிதர்களிடத்தில் கேட்டால் சொல்வார்கள், நீங்கள் இயேசுவினிடத்தில் கேளுங்கள் என்று சொல்வார்கள். புனிதர்களும் இயேசுவைத்தான் தேடினார்கள். யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு முன்னோடியாக வந்தாலும் அவர் சொன்னார், அவர் பெருகவும் நான் சொருகவும் வேண்டியதாக இருக்கிறது. அவருடைய பாத ரட்சியை தொடுவதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல. அவரே உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொன்னார். அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்கே சொல்லுகிற போது சொல்கிறார், என் நாமத்தினாலே அல்ல, அவருடைய நாமத்தினாலே தான் ரட்சிப்பு உண்டு என்று அப்போஸ்தலர் 4:12 சொல்கிறார். நாம் பேதுருவின் நாமத்தினால, அங்கு யோவானுடைய நாமத்தினால், அந்தோனியாரின் நாமத்தினால நாம் எதை கேட்டாலும் நமக்கு கிடைக்க போறதில்லை. ஆனால் இயேசு என்ற நாமத்தில நாம் எதை கேட்டாலும் அதை பிதா கொடுப்பார். ஏனென்றால் நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரே நாமம் இயேசுதான். நமக்காக மரித்த ஒரே ஒருவர் இயேசுதான். மரணத்திலிருந்து வென்றவர் ஒரே ஒருவர் இயேசுதான். மறுபடியும் வரப்போகிறவர் ஒரே ஒருவர் இயேசுதான். அந்த நாமம்தான் நமக்காய் கொடுக்கப்பட்ட ஒரே நாமம். அந்த நாமத்தில நீங்கள் கேட்டால் உங்களுக்கு அதை தருவார். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே பிசாசு நடுங்கிறது.
அற்புதங்கள் நடக்கிறது. இன்றைக்கும் அவருடைய நாமத்தில நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவ வல்லவராயிருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களுக்காக கொடுக்கப்பட்ட இயேசுவே, எங்கள் பாவங்களை சுமந்து தீர்த்த இயேசுவே, எங்கள் நோய்களை சுமந்து தீர்த்த இயேசுவே, எங்களுக்காக மரித்த இயேசுவே, எங்களுக்காக உயிர் தெழுந்த இயேசுவே, இன்றைக்கு உயிரோடு இருக்கிற இயேசுவே, மறுபடியும் வரப்போகிறவராயிருக்கிற இயேசுவே, உங்களுடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் யார் யார் ஆண்டவரே சுவாமி தங்கள் வாழ்வின் விடுதலைக்காக, ரட்சிப்புக்காக, சுகத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக, நன்மைக்காக ஜெபிக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினால் அதை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் அந்த அற்புதங்கள் நடப்பதாக, கிரிகள் உண்டாவதாக. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்மாவே, இயேசுவின் நாமத்தினால் கேளுங்கள், அவரை விசுவாசியுங்கள், அற்புதத்தை பெறுவீர்கள். God bless you.